போன கிளாஸ் கோணங்கள் சம்மந்தமான பேசிக்காக மற்ற அந்த வில்லு நீளம் அரைச்சல் பெறப்படுவதை பார்த்துறாங்க. 3 பார்த்துருப்பீங்க. நம்புறேன் சின்ன சின்ன விஷயம்னால முக்கியமான விஷயம்னு சொன்னால் டவுட்டுண்டா ஸ்க்ரீன் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். ஏதாச்சும் பிரச்சனை அடிங்க. மற்றது நோட்ஸ் எல்லாம் டெலிகிராம் சேனலில் இருக்கும். இப்போ நாங்கள் நேர தேரி இருப்போம். அடுத்ததுக்கு இது செய்ய முக்கியமான தேரி கவனிச்சுக்கணும். சரி, ஒரு செங்கோண முக்கோணம் ஒன்று இருப்போம். ஒரு செங்கோண முக்கோணிൻ്റെ അതിൻ്റെ 90 பாகைக்கு செங்கோணத்துக்கு எதிரான பங்கத்தை என்ன சொல்லுவோம்னா செம்பக்கம் என்று சொல்லிக்கொள்வோம். இது அயல் பக்கம். இந்த கோணத்தை டீட்டான்னு வச்சோம்னா இந்த டீட்டான கோணத்துக்கு இது அயல் பக்கம், இந்த டீட்டான கோணத்துக்கு எதிராக இருக்கிற இது எதிர்பக்கம். ஓகே, இப்போ இதை வச்சு என்னென்ன தியரி சொல்லலாம்னு சொல்லுவோம். சரி, முக்கியமானது. சரி, முதலாவது சைன் தீட்டான்றது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். பேர் ஒன்று விருப்பம் இருக்குன்னா ABC. எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் BCங்கில் AC. அடுத்தது cos theta. cos thetaன்றது அயல் பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். இது என்ன? சாரி, ஏபிங்கில் AC. அடுத்தது tan theta. tan thetaன்றது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் BCங்கில் AB. cosec thetaன்றது செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். இது sin thetaன்ற தலைகள். இப்போ என்ன பார்ப்போம். இப்போ சும்மா தேரியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். sec thetaன்றது செம்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் BCங்கில் AB. hot thetaன்றது அயல் பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம் ABங்கில் BC. ஓகே, இதான் சும்மா பேசிக்கான கான்செப்ட் முன் வச்சுருங்க. இப்போ இந்த பற்றிலாம் விரிவாக பார்ப்போம். இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட். இங்கே தீட்டான்றது என்னது? ஒரு கோணம். ஆனால் சைன் தீட்டாவோ இல்லாட்டி கொஸ் தீட்டாவோ இல்லாட்டி மிச்சம் சின்ன இந்த சைன் கொஸ் டேன் கொசைக்கு அப்படி வர எதுவுமே எல்லாமே ஒரு இலக்கம். அடுத்த ஒரு சின்ன சும்மா முக்கியமானது தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லலாம் தானே எல்லாம். சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா sin square theta. இப்படி எல்லாத்துக்கும் எழுதலாம். cos theta எழுதலாம், tan theta எழுதலாம், sec theta எழுதலாம், cosec theta எழுதலாம். கியூப்புமே இதே விஷயம்தான். இப்படி எத்தனை அடுக்குக்கும் எழுதிக்கொள்ளலாம்.